ஷாமு, இந்த வெள்ளத்திலிருந்து நமக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குமோ தெரியல. கடவுளோட கோபத்திலிருந்து யாரு நம்ம காப்பாத்துவாங்க? இல்ல, இது கடவுளோட கோபம் இல்ல, இது நம்ம பேராசையின் தீய விளைவுதான். இது பேராசையோட தீய விளைவா? அப்படின்னா நாம சுயநலத்தினால காடுகளை அழிச்சு நதிகளை திருப்பி விட்டு வயல் அப்புறம் வீடுகளை கட்டிட்டோம். அதனால தண்ணீர் பாய்வதற்கு குறைவான இடம் தான் கிடைக்குது. நீர் மட்டும் அதிகரிச்சதால வெள்ள நிலைமை உருவாகுது. நாம எப்படி தப்பிக்கிறது? நாம நதிக்கரை கடற்கரையிலிருந்து குறைந்தது 250 மீட்டர் தொலைவில் வீட்டை கட்டணும். வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பகுதியில் நீர் வெளியேற உகந்த ஏற்பாட்டை செய்யணும். நாம வீட்டை எங்க கட்டுறது? இங்க பாரு ராமு, நாம வீடு அல்லது கிராமத்தை வெள்ளம் வரும் உயரத்தை விட அதிக உயர இடத்துல கட்டணும். ரொம்ப சேதத்தை ஏற்படுத்துது இந்த வெள்ளம். ஆமா, வெள்ளத்தினால நன்மையும் இருக்கு. வெள்ளம் வரும் பகுதியில வெள்ள நீர் தன்னோட வளமான மண்ணையும் கொண்டு வரும். வெள்ள நீர் வடிஞ்ச பிறகு இந்த மண் அந்த பகுதி முழுவதும் பரவிடுது. இந்த மண் ரொம்ப செழிப்பானது. நதியோர பகுதியில பயிர்கள் நல்லா வளரும். ஆமா ஷாமு, ஆனா வெள்ளத்தினால நீர்மட்டமும் அதிகரிக்குமே. ஆமா, சரியா சொன்ன. ஆனா வெள்ளத்தினால சேதம் ஏற்பட்டா நன்மையும் தானே ஏற்படுது. ஆமா ஷாமு, நாம சரியான நடவடிக்கை எடுத்து வெள்ளத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். கட்டாயமா. நான் உறுதிமொழி அளிக்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம். அப்படி போடு.